Taste the Daily. பென்ஷன் வேணும் நான் கேட்கும்போது வந்த உடனே அறிவிப்புன்னு சொல்லி 200 ரூபா பென்ஷன் அறிவிச்சாங்க. அது இன்னைக்கு 1200 ரூபா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதை நாங்க 3000 வேணும்னு சொல்லி பல முறை கேட்டிருக்கோம். அதனுடைய நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பா அதை செய்யணும். ஏன்னா முத அந்த பென்ஷனை வழங்கினது நெல்லை பொருட்காட்சி திடல்ல புரட்சி தலைவி அம்மா அங்க வந்திருக்கும் போது அந்த 32 பேருக்கு வழங்கினாங்க. அதே மாதிரி நானும் பொன்குமாரும் இருக்கக்கூடிய காலங்களில் அவர் திமுகவுக்கு போறாரு, நாங்க அதிமுகவுடைய ஆதரவுக்கு நாங்க வரோம். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டு காலமா நாங்க தொடர்ந்து அதிமுகவுடைய எங்களுடைய தொழிற்சங்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் எங்களுடைய கேட்கக்கூடிய கோரிக்கை புறாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு செஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் செய்யும் போது தமிழ்நாட்டுடைய அந்த அம்மா எங்களுக்கு கட்டட தொழிலாளரை பத்தி பேசாத இடமே கிடையாது. அந்த அளவில் எங்களை பேசுவாங்க. அது இந்த துறையில நான் வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆலோசனை குழு உறுப்பினராக என்னை நியமனம் பண்ணாங்க. அதுல நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் அந்த இதுல இருந்தேன். அந்த பென்ஷன் அப்பமே 2000 சொல்லி அந்த ஒப்புதல் குழு அறிவிச்சு நானும் அதுல கையெழுத்து போட்டு தங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கு, நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்க கடந்த அந்த ஆட்சி மாற்றத்தினால அந்த 2000 நின்று போச்சு. ஆனா இன்னைக்கு 3000 எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாவது இந்த தொழிலாளருக்கு வேணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கோரிக்கை. அது கழகத்துடைய பொதுச் செயலாளர் செய்வாங்க எங்கள் நம்பிக்கை. ஏன்னா எங்களுடைய கட்டட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உங்களை யாரும் மறக்கல. கொரோனா நேரத்தில் எங்க கட்டட தொழிலாளர்களுக்கு அன்னைக்கு அரிசி பருப்பு வேட்டி சேலை துண்டு அந்த மாதிரி யாரும் செஞ்சதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டட தொழிலாளர்கள் இன்னைக்கு இங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா எங்களுடைய சங்கத்தை முதன்மையா எடுத்து அம்மா இன்னைய வரைக்கும் எங்களை வழி நடத்தாங்க. கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களை வழி நடத்துதீங்க. அதனால எங்களுக்கு என்னன்னா 3000 எங்களுக்கு கண்டிப்பா வேணும், அது நீங்க செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி ஓய்வூதியங்கிறது இந்த கணவன் இறந்த உடனே அந்த ஓய்வூதியம் 2வது அவங்களுக்கு மாறும்போது என்னன்னா ஒரு 500 ரூபா கொடுக்காங்க. அந்த 500 ரூபாய் எங்களுக்கு காணாது. எங்களுக்கு ஒரு 1000 வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இயற்கை மரணம் உங்களுடைய ஆட்சியில நீங்க முதலமைச்சர் இருக்கக்கூடிய காலத்துல இயற்கை மரணம் 2 லட்சம் ரூபான்னு சொல்லி அந்த குழு ஒப்புதல் கொடுத்தது. அதுல நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்ப அந்த ஒப்புதல் அந்த 2 லட்சங்கிறது இப்போ வெறும் 55,000 கொடுக்காரு இயற்கை மரணத்துக்கு. எங்களுக்கு அது காணாது. இப்படி நிறைய 11 நிமிஷம் கோரிக்கை உங்களுடைய மேலான கவனத்துக்கு வச்சிருக்கோம். நீங்க எங்களுக்கு செய்வீங்கிறது. ஏன்னா வேற யாரும் எங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில். நான் கடந்த 28ஆம் தேதி போன திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திருநெல்வேலியில் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே அதுதான். கட்டுமானத்துறையை எங்களை பேசணும்னு சொன்னா புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய வகையார தான் பேச முடியும். அது கழகத்துடைய பொதுச் செயலாளர் பேசுவார்னு சொல்லி நானே அறிவிச்சேன் அன்னைக்கு. அதனால உங்க பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட எங்களுக்கு செஞ்சு எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கும் எங்களுடைய முழு ஆதரவு கொடுத்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய கட்சி நிர்வாகம் பூராமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதாங்க. நாங்க எப்போதுமே உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்டியப்பேரி நீரிணை பயன்படுத்துவோர் சங்கம் சார்பாக சண்முகராஜ் அவர்கள். ஐயா, மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களும் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வரும் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது நெல் கொள்முதல் நிலையங்கள் மாநகராட்சி பகுதியில் இருக்க முடியுது, கிராமப்புறத்தில் தான் இருக்கு. அதை தயவு செய்து ஐயா ஆட்சி வந்தபோது மாநகராட்சி பகுதியிலும் கொண்டு வரதுக்கு தாழ்மையான வேண்டுகோள். அது மாதிரி உழவர் அட்டையும் இந்த மாநகராட்சி பகுதிக்கு புறக்கணிக்காங்க, கிராமத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்து கவனத்தில் வச்சுக்கிடணும். அது விவசாய கடன் கூட்டுறவு வங்கியில் கொஞ்சம் எளிய முறையில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நடைமுறைப்படுத்தணும். அது நெல் கொள்முதல் நிலையங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப சிரமப்பட்டாங்க. மக்கள் போட்டுட்டு பணமே கிடைக்கல. ரொம்ப போராட்டங்கள்லாம் நிறைய பண்ண பிறகு தான் கிடைச்சிது. அதையும் கொஞ்சம் சரி பண்ணிடணும். அப்போ இந்த மீன் பாசி குத்தகை இருக்குது பார்த்தீங்களா, அது சங்கத்து மூலியமாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஆவணம் செய்யணும். அதை மழை காலங்களில் சேதாரமான நெற்பயிர்களுக்கு தகுந்த இழப்பீடு தரணும். அப்போ விவசாயிகள் அறுவடை காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுத்தாங்க. அவங்க அந்த களத்து மேடும் இந்த கொட்டையும் கொஞ்சம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நடவு காலங்களில் இந்த கூட்டுறவு
வங்கி மூலமாக கொஞ்சம் பணம் கிடைக்கிது, கடன் கிடைக்கிறது கொஞ்சம் உதவி பண்ணணும். அவ்வளோதான் ஐயா. சரி. குன்னத்தூர் விவசாயிகள் சங்கம் சார்பாக சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதல்வரும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்த உங்களுக்கு கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களால் எல்லா சாதனைகளும் செய்ய முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் ஐயா. 1957 மாரப்ப கவுண்டர் ஈரோடு மாவட்டத்திலே குரல் கொடுத்தது காமராஜர் ஆட்சியிலே 2017 நீங்கள் செய்து முடிக்கின்ற காலம் இருக்கும் பொழுது மேட்டூர் அணையை 83 ஆண்டுகளுக்கு பின்பு தூர்வாரும் பணி செய்யும் பொழுது எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அணையும் மணிமுத்தார் அணையும் இருக்க அனைத்து கால்வாய்களையும் நீங்கள் இந்த குடிமராமத்து பணியின் மூலமாக இதை தூர்வார வேண்டும். அதுபோக தாமிரபரணி பாசன பகுதியில் கருப்பந்துறை பகுதியில் தடுப்பணையும் நாராயணமல்புரம் பொட்டல் பகுதியில் ஒரு தடுப்பணையும் கட்டினால் நிலத்தடி நீர் உயரும் என்பதையும், திருநெல்வேலி நயினார்குளம் பகுதி, கண்டியபுரி குளம், பேட்டை குளங்கள் மாநகராட்சி ஒட்டிய பகுதிகளில் அந்த குளங்கள் எல்லாம் தூர்வார வேண்டும். இது இப்போது சமீபத்திலே இந்த 5 ஆண்டுகளிலே எந்த பணிகளும் நடக்கவில்லை. இது உங்களின் ஆதரவால் நான் 2 முறை கூட்டுறவு சங்க தலைவராக இருந்தேன். நீங்கள் 2017 நீங்கள் எங்களோட கூட்டுறவு சங்கத்தை திறந்து வைத்தீர்கள் புரட்சி தலைவரனுடைய பொன்விழா ஆண்டில். இப்பொழுது அருமை அண்ணன் பக்கத்து நீர்ப்பாசன தலைவர் சொன்னது போல இப்போ விவசாய சங்கத்தின் மூலமாக கூட்டுறவு சங்கம் மூலமாக நடக்கக்கூடிய அந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் இப்பொழுது நடைபெறவில்லை. அது தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. யாருக்குமே இப்போ பயிர் பாதுகாப்பு திட்டம் அங்க செய்யறதே கிடையாது. இ சேவை மையம் முன்னாடி நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஆட்சியில அருமை அண்ணன் செல்லூர் ராஜி கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது 100 ஆர்டிஎஃப் குடோன் கொடுத்தாங்க. இப்ப இதுவரைக்கும் எந்த குடோனும் கொடுக்கல. நலிவுற்ற சங்கங்களுக்கு எதுக்குமே அவங்க எந்த ஒரு அலுவலக இதே கொடுக்கல. கடன் சங்கங்களுக்கு இது மாதிரி நிறைய இருக்குது. இங்க பக்கத்துல இருக்க அருகாமையில் இருக்க கரையிருப்பு விதை பண்ணை இதுல மூலமா விதையே இப்ப கிடைக்கிறது இல்ல. அம்பாசமுத்திரத்தில் இருக்க ஆடுதுறை அம்பை 16 என்ற நெல் உற்பத்தி நிலையமே அங்க மூடப்பட்டுள்ளது. இதெல்லாம் தாங்கள் தங்களுடைய ஆட்சியில மென்மேலும் நீங்க ஏன்னா நீங்க 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7500 கோடி விவசாய கடன் தள்ளுபடி கொடுத்தாங்க. தாங்கள் அதைவிட சிறப்பாக நான் கூட்டுறவு சங்க தலைவராக இருக்கும் பொழுது தங்கள் ஆட்சிக்கு முன்பாகவே அரசாணை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் 12,100 கோடி ரூபாயும் பொதுமக்களுக்கு கிடைக்கும்படி முன்னேற்பாடாகவே ஒவ்வொருத்தர் அரசியல்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுதே அந்த விவசாயிகளுக்கு தங்களுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செஞ்சு இன்னும் வருகிற காலத்துல இத மாதிரி நல்ல சேவைகளையும் செஞ்சு எதிர்காலத்தில் நீங்கள் முதல்வராக இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி என்றே ஒன்று இருக்காது என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட வியாபாரிகள் சங்கம் சார்பாக மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும். சில்லறை வர்த்தகத்தை பாதுகாக்க சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும். இதுல நிறைய இருக்குங்க ஐயா, பேசுவதற்கு டைம் ஆயிரும். மத்திய அரசால் உயர்த்தப்படும் அனைத்து சட்டங்களில் உள்ள குறைகளை களைய தங்களுடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நெல்லை மாநகர வணிகர் சங்கங்கள் சார்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தியாவசிய பொருட்களை தயாரித்து அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான ஆன்லைன்லேயும் அதே போல கார்ப்பரேட் பெரிய நிறுவனங்கள் இங்கே உள்ள நம்மளுடைய சில்லறை வணிகத்தை கபலீகரம் செய்யும் நோக்கோடு அதிகமான சலுகையிலே பொருட்களை
ரொம்ப இது பண்ணி சில்லறை வணிகத்தை அழிக்கும் நோக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களை மாதிரி எங்களோட சில்லறை வணிகர்லாம் பாதுகாப்பதற்கு நீங்கள் ஆவணம் செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அதற்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னைக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வியாபாரி ஒரு பொருளை எடுத்து வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்பு இன்னைக்கு இருப்போம். நாளைக்கு எங்களை அடுத்த கட்டமே அந்த நீக்கிட்டு வேற ஆட்களை போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பொருட்களை எங்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் சட்ட ரீதியான பாதுகாப்பு எங்களுக்கு தரணுங்கிறதையும் கேட்டுக்கிறோம். அப்போது இந்த டோல்கேட் வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால வியாபாரிகள் அந்த வரக்கூடிய விலைவாசி அதெல்லாம் ஏறுது. அதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாளுக்கு நாள் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி லாபத்துக்கு வரி கட்டுறோம், அது போக பலவிதமான வரிகளை எங்கள் மீது சுமத்துக்கிறார்கள். அது ஜிஎஸ்டி ஒரு வரி வந்தால் பரவாயில்ல, இன்கம் டேக்ஸ்லேருந்து தொழில் வரியிலேருந்து அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐக்கு தனி வரி அப்படின்னு சொல்லி வரிகளோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அதெல்லாம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் இலகுவாக்கி தரணும்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறோம். நன்றியா. தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்க பேரவை சார்பாக ஐயா வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு குளத்தூர் ரவி என்எச் அணி. ஐயா, நீங்க மே 5 எங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றி மாநாளாக அறிவித்தீர்கள். மிக சிறப்பாக நன்றி, கோடான கோடி நன்றிகள். ஐயா, அப்புறம் நீங்க தொழில் வரியை பத்தி பேசுனீங்க. மறுநாளே தொழில் வரியை வாபஸ் வாங்கிட்டாங்க இந்த அரசு. இங்க குக்கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு தொழில் வரி போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க பொதுக்கூட்டத்தில். அது மறுநாளே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஐயா, அதுக்கும் கோடான கோடி நன்றிகள். சார், இது போக இங்க உள்ள மார்க்கெட்ல கடைகள் அடைச்சி வச்சிருக்காங்க, வணிகர்கள் வணிகம் பண்ண முடியல. அதை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஐயா, மிக்க நன்றி. ஆமா, தொடர்ந்து ஆமா, திரும்ப பூட்டி போட்டிருக்காங்க. ஆமா 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 ஆமாங்க சார். சரிங்க, நன்றி. பாளையங்கோட்டை மார்க்கெட். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடல்களில் வருது மாதிரி காடை சுத்துவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், ஆனால் உண்ண உணவின்றி துவைப்பார்கள். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கண்ணதாசன் வசனத்தை பேசுவார். உங்களில் ஒருவர் விவசாயியினுடைய தலைமகன். அந்த விவசாயி மேன்மையுடன் என்பதற்காக எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். அந்த விவசாயிகளை பற்றி அவர் உட்பட்ட சட்டங்களை சொல்லுவதென்றால் இந்த நாள் போதாது என்று சொல்லி முன்னாள் முதல்வர், வருங்கால முதல்வர் தன்னலங்கருதாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் தாமிரபரணி நதியை போல மக்களுக்கு என்னாலும் உழைத்துக் கொண்டிருப்பவர் உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய சகோதரர் தச்சையர் கணேசன் அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே, மற்றும் வருகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே பேசிய விவசாயிகளை
இயற்கை விவசாயிகளை பற்றி பேசினார். அதை பற்றி மாவட்ட செயலாளர் முழுமையாக தெரிஞ்சவர் அறிவிச்சவர் திரு தச்சை கணேசராஜா அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே முழுகி போனவர். ஆகவே அவரை என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இயற்கை விவசாயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுவார். இன்றைக்கு உடல் நலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைகின்ற உணவுப் பொருட்களை உண்ணுகின்ற பொழுது நம் உடலில் எந்தவித ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பார்க்க முடியும். இன்றைய தினம் நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது. அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற தானியங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் அவனுடைய அரசு வந்த பிறகு இயற்கை விவசாயத்திற்கு எந்தெந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே பாசன விவசாயிகள் குறிப்பிட்டார்கள். பாபநாசம், மணிமுத்தாறு, தாமிரபரணி போன்ற நதிகளே இருக்கின்ற வண்டல் மண்ணெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி, குளம், கண்மாயில் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் இருந்தது. இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்கின்றன. ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் குளம், குட்டை, ஏரிகள் 24,000 இருக்கின்றன. ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து ஏரி, குளம், குட்டைகள், கண்மாய்களும் தூர்வாரப்பட்டு விட்டன. பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் சுமார் 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும். இதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். நிறைய இடங்களில் கால்வாய்கள் எல்லாம் காங்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுத்தோம். கரைகளை பலப்படுத்தினோம். பல இடங்களிலே நதிநீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஆங்காங்கே தடுப்பணைகளை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற பணியெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம். இடையிலே வந்து அரசாங்கம் கூட குறிப்பிட்டது 2,000 கோடியில் தடுப்பணை கட்டுவதாக சொன்னார்கள். இதுவரை ஒரு 5-6 தடுப்பணைகளை மட்டும் அறிவித்துவிட்டு எஞ்சி இது அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயிராக இருக்கின்றது. அந்த நீரை சேமிப்பது, பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுதிலிருந்தே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைகள்லாம் அவர்கள் வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்கின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற விதமாக நாங்கள் கணக்கிட்டோம். பல இடத்துல தடுப்பணை கட்டணும். இங்கே கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்புவதற்கும் உண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம், செயல்படுத்தியும் காட்டினோம். அதேபோல தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்திலே தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆகவே அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம்.
இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு வருஷம் 6 மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவாங்க. கண்காணிப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும். அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டுகின்ற சூழ்நிலை உருவாக்கினோம். நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க. அதோட கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொன்னாங்க. இந்தியாவில் ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம். விதை மானியம், உழவு மானியம், நடவு மானியம் நிறைய கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கடன் பெற முடியலை, பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள், கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள், எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது கோரிக்கை வைத்துடனே பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது என்னிடத்திலே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி ஒரு விதியை விதித்து இந்த ஆவணங்கள்லாம் கேட்குறேன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அடுத்த நாள் மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கியது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் ஜீவோ போட்டாங்க. இனி சிவில் ஸ்கோர் அதில் எந்த ஆவணத்தையும் தேவையில்லை. விவசாயிகள் ஏற்கனவே எப்படி பயிர்க்கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய துபால் ஆகிட்டுது, பணம் இல்லை. அதனால தான் ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அலக்களித்து அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிவில் ஸ்கோர் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதக்கி சூழ்நிலை ஏற்படுத்தியது. அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது இந்த விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியவுடன் நான் பாரத பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சேன். உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது. அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல நிலம் எடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் மீத்தேன், நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற போது தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டாந்து தடுத்து நிறுத்தணும். விவசாயியுடைய பூமியில பாதுகாத்தோம் எங்களுடைய அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகளாக வராங்க, வேளாண் தொழிலாளி. இரவில் யாரும் வர்றதில்லை, இரவில் யாரும் நீர் பாய்ச்சவும் முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. ஒரு காலத்தில் இரவில் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. இன்றைய தினம் இரவில் போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவது கூட நாமளும் இரவில் போய் நீர் பாய்ச்சறது கடினம். ஏன்னா விஷப்பூச்சிகளும் நமக்கு தாக்கிவிடும். அதனால தான் அதிமுக ஆட்சி இருக்கணும். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டினோம். இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும். எங்களுடைய கட்டிட தொழிலாளர் பற்றி இங்கே சொன்னார்கள். அவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம். 5 லட்சம் என்று கருதுகிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே வந்தால் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் அவளுக்கு அம்மா உணவகத்தில் டோக்கன் கொடுத்துருந்தோம், ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம். ஓராண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். டோக்கன் கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் கட்டட தொழிலாளர்கள் எங்கு அந்த பணிபுரிகிறார்களோ அங்கேயே அம்மா உணவகத்தை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணோம். கட்டட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கு அம்மா உணவகத்தை டெம்பரவரியா மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம். இது அமைப்பு சாரா தொழில் கூட நிறைய உதவிகள் அதில் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு பரிசீலித்து நிறைவேற்றப்படும். அதே போல விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி வறட்சி நிவாரணம். தமிழக வரலாற்றில் சரி இந்திய வரலாற்றிலும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்ல. அந்த விவசாயிகள் வறட்சியில் பாதிக்க 2017 விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவர் பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது. அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சியிடம். நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யணும்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டாந்துருக்கேன். அதனால பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வெளியில் அடிக்கிறாங்க. அதனால மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது, சேதமடைகிறது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயி கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன். வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். இன்னைக்கு பெண்கள் மேல பெண் விவசாயியா இருந்தா 50%. இன்னைக்கு 9 லட்ச ரூபா டிராக்டர் 4 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். அதே போல சொட்டு நீர் பாசன கருவிகள் 1 ஏக்கர் இருந்தால் முழுசா மானியம். அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு 75% மானியம் வாங்கி கொடுத்தோம். அதிகமா சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். அதே போல சூரிய சக்தி பம்ப் செட்டுன்னு கேட்டாங்க, அதுவும் அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் நிறுத்தணும் கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் தரணாங்க. இது வரைக்கும் கொடுத்தவாறு இல்லைன்னு நினைக்கிறேன். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முறையில் கூட கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் வருஷம் சொன்னாங்க. படிப்படியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் முழுமையாக கொடுக்கல. அதோட இங்கே வணிகர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இப்பொழுது எப்படி இருக்குது நல்லா தெரியும். சிறு வணிகர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நான் குரல் கொடுத்தேன். அதை ஏதோ விளக்கம் கொடுத்து ரத்து பண்ணிட்டாங்க. என்ன நிறைய பிரச்சனை இவர்களே உருவாக்குறாங்க. யாரும் சொல்லி உருவாக்குறாங்களே எனக்கு தெரியல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் இருந்தவரை என்னுடைய நேரடி பார்வையில் தான் எல்லாமே இருக்கு. யாரும் இடையில கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் ஓரளவுக்கு நான் முழுமையா ஒவ்வொரு மானிய கோரிக்கும் போதும் நாங்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு என்னென்ன விதத்தில் அரசாங்கத்தின் மூலமாக அந்த துறைக்கு செயல்படுத்த முடியும், அதே நேரத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைவதற்கு அரசு என்ன முயற்சி எடுக்கும், இதையெல்லாம் முழுமையாக தெரிந்துதான் நாங்கள் செயல்பட்டோம். அதனாலதான் இன்றைக்கும் எங்கள் அரசு மீது யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது. திடீர்னு எந்த கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியாது. நான் தவறா சொல்லல, ஆனா அப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் மேக்சிமம் தெரிஞ்சுக்கணும். நான் எனக்கு ஆர்வம், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். அது வேளாண்மை துறை என்பது என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால அதுல எல்லா இயற்கையாவே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு இயல்பாவே எனக்கு தெரியும். அதே போல வணிகர்கள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி பிரச்சனை. டெஸ்ட் பர்ச்சேஸ் கூட இருந்தது, அதை கூட நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இதெல்லாம் தவறு அப்படி என்று சொன்னேன். ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை இருப்பதெல்லாம் கோடிட்டு காட்டணும். அதிமுக ஆட்சியில் ஜிஎஸ்டி இருந்தது. இப்படியெல்லாம் யார் எந்த ஒரு வணிகர்களையும் வாட்டி வதைக்கல. இன்றைக்கு என்னன்னா ஜிஎஸ்டினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. வரி கட்டினா கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி
இருக்கின்ற அதிகாரிகள் ஏதேதோ வழக்குகளை போட்டு அவர்களை துன்புறுத்துவதாக என்னிடத்திலே பல இடத்துல எனக்கு வணிகர் சங்க பிரதிகளை நான் சந்திக்கின்ற பொழுது அதெல்லாம் இடத்துல தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் நியாயமான முறையிலே வரி செலுத்துகின்றவர்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத அளவிற்கு எங்களுடைய ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறீங்க, இன்னைக்கு விவசாயிகளும் கொடுத்திருக்கிறீங்க, வணிகர்களையும் கொடுத்திருக்கிறீங்க, கட்டட தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தும் கொடுத்திருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எந்தெந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே உதவி செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நல்ல நீர் கொடுக்க வேண்டும், மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும், நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பிரதானமான திட்டம். இது எல்லாம் இருந்தாவே நல்ல விவசாயிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா விவசாயிகள் செழிப்பாகிறதா தான் மற்ற வியாபாரமே நடக்கும். அவகிட்ட பணம் இருந்தால் தான் மற்ற பொருள் வாங்க முடியும். வணிகர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக வேண்டும். எந்த அளவுக்கு உற்பத்தி பெருகிறதோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைச்சா அவர்கள் தேவையான பொருட்களை வணிகர்களிட்டிருந்து பெற முடியும். அவை இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம். அதனால எல்லாமே அடிப்படையாக கொண்டது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். டெல்டா மாவட்டம் அது மாதிரி தான். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் அனைவரும் இருக்கின்றோம். இது பிரதான தொழிலே வேளாண்மை தொழிலாக எனக்கு அறிந்த வகையிலே என்னுடைய நண்பர்கள் சொன்னது. வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பிரதான வேளாண்மை தொழில், கட்டடத் தொழில், அதே போல வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற காரணத்திலே அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வருகிறது நல்ல பல ஆலோசனை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.